வணக்கம். உங்க கம்பெனியோட ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், அதாவது ஆர்&டிய சும்மா காசை கொட்டுற ஒரு சூதாட்டமா பாக்குறீங்களா? இல்ல உங்க வளர்ச்சிக்கான ஒரு பவர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜிக் இன்ஜினா பாக்குறீங்களா? இன்னைக்கு உங்க ஆர்&டி முயற்சிகளை எப்படி ஒரு தெளிவான வெற்றிகரமான திட்டமா மாத்துறதுங்கிற ப்ளூ பிரிண்ட தான் நம்ம பார்க்க போறோம். உண்மையில பல கம்பெனிகளுக்கு இருக்கிற பெரிய தலைவலியே இதுதான். ஒரு ஃபோக்கஸ் இல்லாத ஆர்&டில பணத்தை போடுறது ஒரு பிளாக் ஹோல்ல கொட்டுற மாதிரி தான். ஆனா கவலையே படாதீங்க, இந்த கன்ஃபியூஷனை எல்லாம் சரி பண்ணி உங்க முயற்சிகளுக்கு ஒரு தெளிவான வழியை காட்டுற அந்த ப்ளூ பிரிண்ட்டை தான் நாம இன்னைக்கு உருவாக்க போறோம். ஓகே, இந்த ப்ளூ பிரிண்ட்டை உருவாக்குறதுக்கு 5 முக்கியமான ஸ்டெப்ஸ் இருக்கு. நாம என்னெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல புதுமையாக்கத்துக்கான ஸ்ட்ராட்டஜிக் ப்ளூ பிரிண்ட், அப்புறம் உங்க இலக்கை எப்படி செட் பண்றது, அடுத்து அந்த 3 முக்கியமான இன்னோவேஷன் இன்ஜின்கள், அதுக்கப்புறம் உங்க திட்டத்தை எப்படி நிஜமாக்குறது, கடைசியா செஞ்ச வேலையை எப்படி அளந்து பார்த்து இன்னும் எப்படி பெட்டரா பண்றதுங்கிறது வரைக்கும் எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். ஒரு முறையான ஸ்ட்ராட்டஜி இல்லாம புதுசா ஏதாவது பண்ண முயற்சி பண்றது சும்மா அங்கங்க செதறி கிடக்கிற ஐடியாஸ் மாதிரி தான். ஆனா ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணும்னா, இந்த எல்லா முயற்சிகளையும் ஒண்ணா இணைச்சு வெற்றியை நோக்கி ஒரு ஃபோக்கஸ்டு பிளானா மாத்தும். இதுதான் முதல் ரொம்ப ரொம்ப முக்கியமான படி. அப்போ ஆர்&டி ஸ்ட்ராட்டஜினா சிம்பிளா என்னன்னு கேட்டிங்கன்னா, அது 3 முக்கியமான கேள்விகளுக்கு பதிலளிக்கிற ஒரு தெளிவான பிளான். 1, எதுக்காக இந்த வேலையில முதலீடு பண்றோம், அதாவது நோக்கம் என்ன? 2, எப்போ இதை முடிப்போம், அதாவது டைம்லைன் என்ன? 3, இதுக்கு எவ்வளோ செலவாகும், அதாவது பட்ஜெட் என்ன? இந்த 3க்கும் தெளிவான பதில் இருந்தா அதுதான் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. சரி, நம்ம ப்ளூ பிரிண்ட்டை உருவாக்குறதுல முதல் ஸ்டெப்புக்குள்ள போலாம். அது என்னன்னா, உங்க எல்லா ஆர்&டி வேலைகளுக்கும் ஒரே ஒரு தெளிவான இலக்க செட் பண்றது. இதைத்தான் நாம நம்மளோட நார்த் ஸ்டார்னு சொல்றோம். யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல கப்பல் ஓட்டுறவங்களுக்கு நார்த் ஸ்டார் எப்படி ஒரு நிலையான வழிகாட்டியா இருந்துச்சோ, அதே மாதிரி தான் இந்த இலக்கு உங்க எல்லா ஆர்&டி வேலைகளுக்கும் ஒரு பெர்மனன்ட் கைடா இருக்க போகுது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன், உங்க கம்பெனில இந்த 3 ரொம்ப அடிப்படையான கேள்விகளுக்கு தெளிவான பதில் இருக்கா? நாம எதுக்காக இன்வெஸ்ட் பண்றோம்? நம்ம டெட்லைன் என்ன? நம்ம பட்ஜெட் எவ்வளவு? இந்த கிளாரிட்டி இல்லாம அடுத்த அடி எடுத்து வைக்கிறதே ரொம்ப கஷ்டம். இப்போ நாம எங்க இருக்கோம், நாம எங்க போகணும்னு நினைக்கிறோன்னு ஒரு மேப் போடுறதுக்கு இந்த டேபிள் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது நம்மளோட தற்போதைய திறனையும் நம்ம அடைய வேண்டிய இலக்கையும் ஒப்பிட்டு பார்க்க இது ஒரு செம்ம பவர்ஃபுல்லான டூல். புதிய ப்ராடக்ட்ஸ்ல கவனம் செலுத்தணுமா இல்ல நம்மளோட உற்பத்தி முறையை சரி பண்ணணுமாங்கிற தெளிவு இதை பார்த்தாலே கிடைச்சிடும். சரி, இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜியோட ஹார்ட்டுக்கே வந்தாச்சு. உங்க ஆர்&டியை ராக்கெட் வேகத்துல முன்னாடி கொண்டு போறதுக்கு 3 முக்கியமான இன்ஜின்கள் இருக்கு. ஒவ்வொன்றும் தனித்தனியா இருந்தாலும் ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆனது. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ஜின் ப்ராடக்ட் இன்னோவேஷன். இது முழுக்க முழுக்க உங்க கஸ்டமர்ஸ்க்கு புதுசா ஒரு வேல்யூவை உருவாக்குறது, மார்க்கெட்ல உங்களை தனிச்சு காட்டுறது பத்தி தான். ஒரு சூப்பர் உதாரணம் சொல்லணும்னா, ஒவ்வொரு வருஷமும் வர்ற புது ஐபோன் மாடல்ஸ், அது இந்த என்ஜினோட ஒரு பெர்ஃபெக்ட் அவுட்புட். சும்மா ஐடியா மட்டும் இருந்தா பத்தாது, அந்த ஐடியாஸை நிஜமாக்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு தெளிவான செக்லிஸ்ட் ரொம்ப அவசியம். புது கஸ்டமர்ஸை எப்படி டார்கெட் பண்றது, நம்ம ப்ராடக்டை எப்போ லான்ச் பண்றது, இந்த மாதிரி எல்லா கேள்விகளுக்கும் பதில் இந்த செக்லிஸ்ட்ல இருக்கணும். அடுத்து 2வது என்ஜின் ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட். இது கம்பெனிக்கு உள்ள இருக்கிற எஃபிஷியன்சியை அதிகப்படுத்துறது, தேவையில்லாத செலவுகளை குறைக்கிறது, மொத்தத்துல நம்ம வேலையை இன்னும் சிறப்பா செய்யறது பத்தி தான். சிம்பிளா சொல்லணும்னா, எப்படி கம்மி செலவுல வேகமா நல்ல குவாலிட்டியோட பொருட்களை உருவாக்குறதுங்கிறது தான் இதோட முழு நோக்கம். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்டான அப்ரோச் மூலம்னா நம்ம உற்பத்தி முறையிலையோ இல்ல சப்ளை செயின்லையோ சரியா எங்க வீக்னஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதை சரி பண்றதுக்கு என்ன தீர்வு, அதனால என்ன நன்மை கிடைக்கும்னு தெளிவா ஒரு பிளான் போட முடியும். பிரச்சனை எங்க, தீர்வு என்ன, பலன் என்ன, எல்லாமே கிறிஸ்டல் கிளியரா தெரியும். இப்போ 3வது கடைசி இன்ஜின் டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட். இது முழுக்க முழுக்க ஃபியூச்சரை பத்தி யோசிக்கிறது. லாங் டேர்ம்ல நாம எப்படி டெக்னாலஜில லீடரா இருக்கிறது, மத்தவங்கள விட ஒரு படி முன்னாடி இருக்கிறதுங்கிறது தான் இதோட கோல். இந்த என்ஜின் இன்னைக்கு என்ன நடக்குதுங்கிறத விட நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறதுல தான் அதிக கவனம் செலுத்தும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு நீங்க ஏஐ, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணா அது உங்களை அடுத்த 10 வருஷத்துல மார்க்கெட் லீடரா மாத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஓகே, இது வரைக்கும் என்ன பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டோம். இனி அதை எப்படி நிஜமாக்குறதுன்னு பார்க்கலாம். அதாவது பட்ஜெட், நம்ம ஐடியாஸை எப்படி பாதுகாக்கிறது, அப்புறம் என்னென்ன ரிஸ்க் வரும், அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு சில பிராக்டிக்கலான விஷயங்களை பத்தி இப்ப பேச போறோம். உங்க ஸ்ட்ராட்டஜியோட பிரியாரிட்டி என்னங்கிறத இந்த பட்ஜெட் ஒதுக்கீடு அப்பட்டமா காட்டிடும். சிம்பிளா சொன்னா, நீங்க எங்க காசு போடுறீங்களோ அங்கதான் உங்க உண்மையான கவனம் இருக்குன்னு அர்த்தம். நீங்க கஷ்டப்பட்டு உருவாக்குன ஐடியாஸை மத்தவங்க காப்பி அடிச்சிடாம இருக்கணும் இல்லையா? அதுக்கு தான் பேட்டர்ன், ட்ரேட்மார்க் மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. இது எப்படி சரியா பண்றதுன்னு பிளான் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
அதுக்கான ஒரு சிம்பிள் 3 ஸ்டெப் கைடு தான் இது. ஒரு ஸ்மார்ட்டான ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணும்னா ரிஸ்கை கண்டுக்காம விடாது. என்னென்ன பிரச்சனைகள் வரலாம்னு முன்னாடியே யோசிச்சு அதுக்கு ஒரு தடுப்பு நடவடிக்கையையும் பிளான் பண்ணி வைக்கும். பாருங்க, டெக்னாலஜி ஃபெயில் ஆகலாம், பட்ஜெட் எதிர்பார்த்ததை விட அதிகமாகலாம், இல்லனா மக்கள் நம்ம ப்ராடக்ட்டை விரும்பாம கூட போகலாம். இந்த மாதிரி ரிஸ்கை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்கிறது தான் உங்க வெற்றியை தீர்மானிக்க போகுது. சரி, இப்போ நம்ம கடைசி ஆனா ரொம்ப முக்கியமான ஸ்டெப்புக்கு வந்தாச்சு. அதுதான் நம்ம செஞ்ச வேலையோட வெற்றியை அளந்து பார்க்கறது. இது எதுக்கு முக்கியம்னா, அப்போதான் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மதிப்பு இருந்ததான்னு தெரியும். அது மட்டும் இல்ல, தொடர்ந்து எப்படி இன்னும் பெட்டரா பண்ணலான்னு கத்துக்க முடியும். எண்கள் பொய் சொல்லாது. போன வருஷம் நம்ம எத்தனை புது ப்ராடக்ட்ஸை சக்சஸ்ஃபுல்லா மார்க்கெட்ல இறக்கணும்? இது நம்ம ப்ராடக்ட் இனோவேஷன் என்ஜினோட வெற்றியை நேருக்கு நேரா காட்டுற ஒரு முக்கியமான மெட்ரிக். நம்ம புது ப்ராசஸ் மூலமா கம்பெனிக்கு எவ்வளோ செலவு குறைஞ்சிருக்கு, எவ்வளோ பணத்தை சேமிச்சிருக்கோம். இந்த நம்பர் தான் நம்ம ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இன்ஜினோட வெற்றிக்கு உண்மையான அத்தாட்சி. இதுதான் அல்டிமேட் சக்சஸ் மெட்ரிக். சிம்பிளா சொன்னா ROI, அதாவது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். நாம போட்ட காசுக்கு என்ன ரிட்டர்ன் கிடைச்சது? மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஒர்த்தா இல்லையாங்கிற கேள்விக்கு இந்த ஒரு நம்பர்ல பதில் இருக்கு. ஒரு R&D ஸ்ட்ராட்டஜிங்கிறது ஒரு தடவை எழுதி ஃபைல் பண்ணி வைக்கிற டாக்குமெண்ட் கிடையாது. அது ஒரு உயிரோட்டமுள்ள விஷயம். யோசிச்சு பாருங்க, மார்க்கெட் மாறிக்கிட்டே இருக்கு, டெக்னாலஜி மாறிக்கிட்டே இருக்கு. அப்போ உங்க ஸ்ட்ராட்டஜியும் அதுக்கு ஏத்த மாதிரி மாறணும் இல்லையா? அதனால குறைஞ்சது 3 மாசத்துக்கு ஒரு தடவையாவது இதை ரிவ்யூ பண்ணி தேவையான மாற்றங்களை செஞ்சே ஆகணும். உங்க அடுத்த டீம் மீட்டிங்ல இந்த ஒரு கேள்வியை மட்டும் கேட்டு பாருங்க. நம்ம R&D முதலீடுகள் உண்மையிலேயே நம்ம ப்ராடக்ட்டை தனித்துவமா காட்டவும், நம்ம செயல்பாடுகளை சிறப்பாக்கவும், லாங் டேர்ம்ல டெக்னாலஜியில நம்மள லீடர் ஆக்கவும் உதவுதா? இதுக்கு வர்ற பதில்கள் உங்களையே ஆச்சரியப்படுத்தலாம். இந்த முழு விளக்கத்தையும் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி.